சட்டி பிடிக்கிற துண்டு இருக்குல்ல எல்லாத்த வீட்லயும் ஒரே கலர்ல இருக்கு. அம்பி சொல்லி தர கூட வழக்கம் கக்கா பழக்கம். அன்னைய தின வாழ்த்துக்கள். அப்படியே மெல்ல 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 எங்களை எல்லாரும் இருப்பின தானே இதுல ஆசைப்பட்டாங்க. ரைட். இப்போ அனைவருக்கும் வணக்கம். நான் எலெக்ஷன் பக்கத்தில் நிற்கிறது அம்மா. இன்றைக்கு நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் ஒன்று செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான தான் நாம் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி கொடுக்குறோம். இப்போ என்ன சமையல்ன்ற வந்துட்டு அம்மா சொல்ல மாட்டான், நானும் சொல்ல மாட்டேன், நீங்க பார்த்து சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம் சமையல் நினைக்கிறேன் இலங்கையில் அப்படி ஒருத்தரும் செய்திருக்க மாட்டேன். வேணுமா அப்படி இல்லை. இது என்ன சொல்றது, அந்த ஒரு பொருளை வந்து நாங்கள் என்ன சொல்றோம், அந்த இந்த படத்துல சூரியவம்சம் படத்துல வந்த மாதிரி உப்புமா, ரவைய உப்புமாவாக்கி இட்லி உப்புமாவாக்கி அப்படி செய்த மாதிரி தான் நாங்களும் இப்ப அந்த மாடல்ல வந்துட்டு வித்தியாசமான ஒரு சமையல் செய்ய போறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்களை வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்துட்டு நீங்கள் தூக்கி எறியதாயும் இருக்கலாம், நாய்க்கு போடுறதாயும் இருக்கலாம், என்னம்மா. அப்ப அப்படியான பிரச்சனை வரும்போது நீங்கள் எப்படியான மிதமிஞ்சி எறிகிறத நாங்கள் பயன்படுத்துவோம். ரைட். மிதமிஞ்சி எறிகிறத அப்படி மிதமிஞ்சி எறியக்கூடாதுன்றக்காண்டித்தான் இந்த வீடியோ உங்களுக்காண்டி. இப்போ நாங்கள் தேவையான பொருட்கள் எல்லாமே சில எடுத்து வச்சுக்கிறோம். என்ன சாப்பாடுன்னு யோசிப்பீங்க கட்டாயம். ஸோ அதுக்கான யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நாங்கள் தேவையான பொருட்களை பார்த்துட்டு அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்க. எங்களோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வாரிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வாங்க நாங்கள் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து அம்மா சொல்லுவா என்னென்ன பொருட்கள். என்னம்மா சொல்லுவீங்களே? வேர்க்கு கெதியில. வெக்கே என்ன சரியா பயத்துல வேர்க்கு. ஓகே. என்னென்ன பொருட்கள் அம்மா இப்ப சொல்லுவா. இதான் அந்த நீங்கள் பழசா வந்தாலும் காஞ்சி போன ரீர சாமான். ரைட். ரீர சாமான் சொல்லக்கூடாது, அந்த கரப்பான்னு சொல்லிக்கணும். அந்த கரப்பான்ல நாங்கள் தங்கம் செய்ய போறோம். அதாவது என்ன கரப்பானது? பூச்சி கரப்பான் இல்ல, பான் கரப்பான். பான் கரப்பான். பான்ல வர்ற கரையில நாங்கள் வந்து ஒரு உணவு பொருள் ஒன்று செய்ய போறோம். என்னம்மா பார்த்துருப்பீங்களா என்னென்ன செய்ய போறோம்ன்ட்டு உங்களுக்கு இங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிப்பீங்க. சாப்பிட்டாங்களே தெரியும். எங்களை எல்லாரும் இருப்பின தானே இதுல ஆசைப்பட்டாங்க. ரைட். இப்போ வந்து என்னென்ன பொருட்கள்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் சின்ன சின்ன துண்டா பிச்சு எடுத்து வச்சிருக்கோம். நீங்கள் உங்களோட குடும்பத்திட்ட அங்கத்தவர் கேட்ட மாதிரி நீங்கள் பானுகளை ஒரு ரத்தல் அறத்தல் பாண்டலாய் வாங்கி கொள்ளலாம். இது எனக்கு மட்டும்தான் இப்போ பிச்சு வச்சுக்கிறேன். எனக்கு மட்டும். இதுல வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் சின்ன சின்னனா. ஓகே. வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். முட்டைக்கு வெட்டுற மாதிரி தான் வெட்டுறது. பச்சை மிளகாய் வெட்டி எடுத்து வச்சிருக்கிறோம். முட்டை பொரிக்கிற மாதிரி தானே? மற்றது இதுல 2 முட்டை கிடக்குது. கோழி முட்டை. கோழி முட்டை. இது தேங்காய் எண்ணெய் போத்தல். தேங்காய் எண்ணெய். மற்றது இது உப்பு தண்ணி. உப்பு தண்ணி. தூள் உப்பு இல்லாத என்னமா? தூள் உப்பு போட்டா கரையாது. தூள் உப்பு வேண்டா. இன்னும் எல்லாம் கடைக்கு போய் வர டைம் போடும். சரி. ஓகே. ஏற்கனவே நேரம் போடுது. இப்போ நாங்கள் எப்படி செய்யறோம்னு சொல்லிட்டு நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சரி. ஓகே. இப்போ முதலாவதாக மங்களம் விளக்கேற்று நிகழ்வு நடைபெறும். சரி. முட்டை இப்போ போயிருக்கு கீழே. சரி சரியா போடட்டே. போட்டாச்சு. அதே வேணுமென்னு மெட்டாட பத்துண்டி விட்டுருக்காங்க. பம்பு வேலை செய்திருக்கிறாங்க. முதலாவதாக தீ மூட்டி மங்கள விளக்கு ஏற்றி வைக்கப்படும். கொஞ்சமா ரைட். அடிச்ச சட்டி காயில ஆகுமா? கலைக்குது. ஓகே. வெயில் காரணமாக களைப்பும் ஒரு காரணமாக அம்மா சளைக்கிறார். பாருங்க எனக்கு காயில்லை. இப்பொழுது தேங்காய் சட்டிக்குள் விடப்பட்டிருக்கிறது. விளக்கு வடிவாக எரிய வேண்டும் என்பதற்காக இப்ப தேங்காய் விட்டு கொண்டிருக்கிறாமா. காணுமா தானே? என்ன சூடரட். என்ன சூடட்டும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் அன்னைய தினம். என்னம்மா? அதான் முட்டை பஞ்சதாரம். அன்னைய தின வாழ்த்துக்கள். வாழ்க்கை பார்த்து எண்ணெயை கொதிக்க விட்டுட்டு அதுக்கு கையை நின்றான். அன்னைய தின வாழ்த்துக்கள். அப்படியே மெல்ல 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 எண்ணெய் சட்டியை கொதிக்க வச்சுட்டு அந்நிய தின வாழ்த்து தாரான். இன்றைக்கு அந்நிய தின வாழ்த்துக்கள். நேற்று வந்து அம்மாவுக்கு திருமண நாள். என்னம்மா? அப்படித்தானே எல்லாம் சேர்த்து வச்சு இன்றைக்கு ஒரு 7 பான்ல முட்டை பஞ்சதாரம் கல்லர் முடிக்கிறாங்க. நேற்று பாத்தீங்கன்னு சொன்னா அம்மாண்டே பாப்பானே வேணுமா? தனியா அம்மாண்டி சொல்லக்கூடாது.
நான் தனியா கட்டையில அப்ப திருமண நாள் நேற்று, அதாவது 12ஆம் தேதி நம்ம 11ஆம் தேதி. அப்ப இன்றைய எத்தனை தேதி? 12ஆம் தேதி. 12 சாரி 2 தேதி மாறி போகுது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் அந்நிய தினம் கொண்டாடுறோமே, அப்படித்தானே? இப்ப வெங்காயம் போடுவோமே. வெங்காயம் போடுவோம். தினத்தோட இப்பொழுது வெங்காயம் மிளகாய் நம்ம அப்படித்தானே? வெங்காயம் மிளகாய், பச்சை மிளகாயம் போடலாம், சிவத்த மிளகாயம் போடலாம், உங்கள் விருப்பம். இதுக்குள்ள இப்ப என்னென்ன போடலாம் தெரியுமோ? ஆனா போட நேரம் காணாண்டபடியா போடல. என்னது இப்ப இது மூக்குக்க போ தும்மா போகுது எனக்கு. அடுத்த பிரச்சனை இப்ப ஸ்டார்ட் ஆயிட்டு எனக்கு. இதுக்கு லீட்ஸ் போடலாம், கத்தரிக்காய் சின்ன சின்ன வெட்டி போட்டு போடலாம், கத்தரிக்காய் கேரட் போடலாம், மற்றது என்னது மீன் போடலாம் பொரிச்சு போட்டு. தம்பி சொல்லித்தரக்கூடாது, கூட வழக்கம் கக்கா பழக்கம். தெரியாடி சொல்லித்தானே தருவாங்க என்னமா. சரி வெங்காயம் பாதம் தம்பி பொய்யெல்லாம் சொல்லி தருது எனக்கு. என்ன சொன்னி? நான் எந்த பெரிய சமையல் கொட்டல்காரி. சரி இனி முட்டி அடிச்சு விட போறோம். முட்டை விட போறோம். இப்படித்தான் உடைக்கிறது தெரியுமோ? யாழ்ப்பாணத்துல இருக்கிற மிகப்பெரிய ஹோட்டலுக்கு பேர் என்ன? சிவலட்சுமி ஹோட்டல். என்ன பேர்? உங்களோட பேர் ரொம்ப இருக்கு. சரி யாருங்க குக்கிங்? நான் தான். அதான் சம்பளம் என்னால இப்ப வயது போட்டது தானே. சரி ஏழாத இப்ப சம்பளத்துக்கு ஆளை பிடிச்சு விட்டுருக்கணும். சரி ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய் தர சொல்லி கிடக்கு. அது என்னன்னு சொல்ற குத்தகையோ? குத்தகைக்கு கொடுத்தேன். வயது போட்டது எனக்கு. ஒரு நாளைக்கு 25,000. 2 முட்டையும் விட்டுட்டேன். 2 முட்டை போட்டாச்சு. கொஞ்சம் உப்பு தண்ணி விட்டு பாப்போம், உப்பு கவருது ஒன்று. பெருசா ஒன்றும் சேர்த்தவில்லை. நீங்க முட்டையை போட்டு பானை போட்டாக்கா முட்டையை பொறிச்சு போட்டு நம்ம கொஞ்சம் உண்டனை விட்டா சாப்பிட மாட்டீங்களா? என்ன அறிவு அம்மாடியோ. அப்படித்தான் வாழணும் இந்த நாளையில. என்ன இப்ப இது என்ன செய்யணும்? இப்படி எப்படி 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 வறுக்கணும். வாவ் சரியோ? வாய் உருகிறது. லீட்ஸ் போட்டா கலர் காட்டிடு. பழக்கங்கள் வீடியோ செய்ய எல்லாம் ரெடியா வர எடுத்து அந்த 3 வருஷம் இல்லையே கொஞ்சம் போட்டு விடுவாங்க. எல்லாம் பச்சையா இருந்தா சரிதான் நம்ம. என்னண்டாலும் பச்சை பாதராணி ஏண்டா என்னபடியா இருக்கு. அச்சு சோக்கா இருக்கு. சரியோ? இனி என்ன செய்ய போறோம்? இதுக்கு நீங்க மச்ச சாப்பாடுன்னு சொன்னா என்ன? முட்டை மச்சமும் அது ஐயர் வீட்டு கோழி முட்டை. அச்சோ எல்லாம் வெளியில போகணும். வெளியில இதை இப்படியே நீ என்ன செய்ய வேணும்? பெரிய பிரச்சனை. சட்டி அளவு காணாது. என்ன காலம் ஒரு ரத்த பான் போட்டுக்கின்றன். முட்டையாடி பிடிக்க போகுது, கவனமாக இருக்கவும். ஒன்னா விட்டா ருசியா இருக்கு, முருகி வரும். பேக்கர்லயும் ஒரு பான் இது பேக்கர்லயும் வேலை செய்யணும். ஒரு புடி துண்டு தான் நல்லா இருக்கும். போட்டுக்கிற சட்டையால அப்படி கேட்டேன். என்னது எடுத்து கூறாடி? என்னதான் மாடா என்ன வழியா தக்காளிய மாத்தா புடி துண்டை காட்டி போடாத நாடியாத வேலை. சட்டி பிடிக்கிற துண்டு இருக்குல்ல, அடுப்ப என்ன கிட்ட தரையிலையா? என்ன பழக்கம் இருக்கட்டும். அந்த சட்டி பிடிக்கிற துண்டு இருக்குல்ல, எல்லாத்த வீட்லயும் ஒரே கலர்ல இருக்கு. அதை பற்றி நீங்க கவலைப்படுங்க. வெள்ளையா தான் இருக்கிறோம். ஏனண்டா நான் பிள்ளை வெள்ளை சட்டி எல்லாம் எடுத்து பிடிக்கிறேன். அந்த வெள்ளையா? இல்லபடியா துவச்சு போட்டுட்டு பொருளைய போட்டு விடுறான். என்ன வந்து நல்லா ஆக்கல வாசம் அடிக்குது இல்ல? சொல்லுங்க வேண்டா வேற வேகி நிக்கிறீங்க. பொங்கடா தரமாட்டேன். சொல்லுங்க ஆடியன்ஸ். தரமாட்டேன்டா பொங்கடா. புதுப்பான பாக பழைய வாழை இருக்கு. அடிப்பிடிச்சிருக்கோம் அடியாருங்களா? அது அடிப்பிடிக்கல பாத்தியலோ? அடிப்பிடிக்கல ஓடிக்கலாம். அப்ப என்னம்மா செய்திருப்பீங்க அன்னைய தினத்துக்கு எல்லாரும்? நீ எனக்கு என்ன பண்ணி தந்த? நீ அதான் இப்ப செய்யறேன். இதுதான் சாப்பாடு. அத பானோட விஷயம் முடிச்சுட்டான். எல்லாரும் மீது மாயம் கொடுத்துருக்கணும் என்ன? அது நான் அங்க போறேன். அந்நியரை கொடுக்க சொன்னேன். என் பேரா
பிள்ளைகள் காலம் எழுப்பினோன்னா பெற்றாருக்கு மிஸ் பண்ணியிருக்கோம். ஓ இது காலமை சாப்பாடு மத்தியான சாப்பாடு எல்லாம் சாப்பிட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டுனாங்கல்ல அது எனக்கு காட்டையில வேணும், உங்களை போட்டுக்கிறேன். அது சரி ஏதோ சரி முடிஞ்சது. ஏதோ இப்போ வர அன்னைய தினமெல்லாம் அப்படித்தான் நம்ம ஏதோ இதுக்குள்ள போட்டா சரி, ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் போட்டா சரி. ஓகே, இப்போ வந்து அடுத்த நிகழ்வாக சாப்பிடுவோம். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன மாதிரி பேர், சரி ஏதோ பேர் அது வந்து நாங்கள் செய்து முடிச்சிட்டோம். ஆடியன்ஸுக்கு பேர் இதுக்கு பேர் ஒன்று வைங்க. இதுக்கு நீங்களாம் பேர் வைக்கணும்னு சரியா சொல்ல தெரியல. சரி நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம், இதை நாங்கள் சாப்பிட போகிறோம் எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கோ சொல்கிறோம். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் செய்த உணவு வந்துட்டு ரெடி ஆகிட்டு நம்ம அப்படித்தானே நான் தாவாஜி சாப்பிட்டு. ஓ ஆமாம் சாப்பிட்டா வேண்டா பசி தாங்கல அந்தளவு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது. வாசனையா. ஓ இப்போ நாங்கள் சாப்பிட பார்க்க போகிறோம். கருவா போட்டுலாமே. அவர் நெய் கொண்டு விட்டுருந்தா இன்னும் சூப்பராக இருந்தது. இல்லை இன்னும் சொல்லுவீங்க. நெய் வந்துட்டு விலை கூட, நெய் வாங்குற அளவுக்குலாம் அந்த வசதி இல்லை. மேல தண்ணி சாப்பாடு வந்தா தண்ணி தரணும். கொட்டை தெரியாது என்ன கொட்டல் சாப்பாடு அந்த அளவுக்கு தண்ணி இல்லை. லட்சுமி ஹோட்டல் சரியில்லை. 60 காசு தான் கொடுக்கணும் பணம். அந்த மாதிரி இருக்கு என்னம்மா. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு வந்து இனியில் வந்து டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து போய்ட்டு செய்து பாருங்க இந்த ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம அப்புறம் இருக்கிற டைமில் செய்து பாருங்க. அம்மாவுக்கு வந்து ஏற்கனவே அந்த எனக்கு வந்து பிரச்சனை, அதாவது அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பீசிங் பிரச்சனை ஏற்கனவே இருக்கிறோடைய வந்து தொடர்ந்து வீடியோ வந்துட்டு கண்டினியூ பண்ணிடலாம் கிடக்கு. இந்த சாப்பிட்டு கதைச்சா வந்துட்டு அந்த பிறக்கடிக்கிற பிரச்சனை இருக்கிறோடைய இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம். தொடர்ந்து எடுக்கலாம் கிடக்கு. நீங்கள் நிறைய பேர் கேட்டு நீங்கள் வந்துட்டு ஏன் தொடர்ந்து வீடியோ போட இல்லைன்ற மாதிரி இதுதான் பிரச்சனை. அம்மாவோட வந்து எடுக்க போனால் இதுதான் நடக்கிற பிரச்சனை. வீடியோ எடுக்க முடியாத காரணம் இதுதான். ஸோ ஓகே அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம். இந்த சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஓகே, இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது பிஜே டிலக்ஸ்.